அருவியின் அருகே அமைதியான காடு, அதில் இருந்தான் லக்கி கரடி. தனக்கு பிடித்தது தேனோ தூங்குவதோ இல்லை, தனக்கு பிடித்தது புது சாகசம் தான். ஒரு காலை நேரம் மேகங்கள் மேல் சிவப்பு தொப்பி பறந்தது வானில். மாய தொப்பி என்றான் கண்களில் ஒளி, அதை தேடி போவேன், இது சாகசம் தானே. மரங்களும் வேர்களும் தனி ஓடினான், சருகுகளில் வழுக்கி தவழ்ந்தான். பறவைகள் ஆச்சரியத்தில், ஆனால் லக்கி சிரித்தான். தனக்கு பயமே இல்லை, இந்த உச்சியில் யார் இருக்கிறான் தெரியுமா? கழுகு ஒன்று தொப்பியுடன் நிமிர்ந்து சிரிக்கிறான். வணக்கம் என்றான் லக்கி, அது என் தொப்பிதான். அது தேடி வந்து காடு முழுவதும் நான் தோலா. கழுகு சிரித்தான், நீ வந்த பாதை என் கண்களில், நீ சாகச வீரன் மாதிரி பாதை. அனைவரும் பகிர்ந்து கொள்வோம், இவ்வளவுதான் இந்த தொப்பியோடு பயணம், புது உலகம் தான். இருவரும் சென்றார்கள் சிரிப்புடன் பயணம். ஒரு நாள் லக்கிக்கே, ஒரு நாள் கழுகுக்கே, அனுபவங்களை பகிர்ந்து. இப்போது வானில் ஒரு சிவப்பு பறவை பறக்கிறதா, அது லக்கிதான். கை அசைத்து வணக்கம் மாமா என்று சொல்லும். கழுகு சிரித்தான், நீ வந்த பாதை என் கண்களில், நீ சாகச வீரன் மாதிரி பாதை. பாதை பாதை பாதை. நம் இருவரும் பகிர்ந்து கொள்வோம், இவ்வளவுதான் இந்த தொப்பியோடு பயணம், புது உலகம் தான். இருவரும் சென்றார்கள் சிரிப்புடன் பயணம். ஒரு நாள் லக்கிக்கே, ஒரு நாள் கழுகுக்கே, அனுபவங்களை பகிர்ந்து. இப்போது வானில் ஒரு சிவப்பு பறவை பறக்கிறதா, அது லக்கிதான். கை அசைத்து வணக்கம் மாமா என்று சொல்லும்.